அதுக்கப்புறம் அந்த பொண்டாட்டி நான் புட்டு 4 ரப்புன்னு கொடுத்துருப்பேன். என்னென்னா பெருசாக அவள் வேற இது பேசுகிறான். உனக்கு தெரியல உன் புருஷங்கார எப்பேற்பட்டதை சொல்லிட்டு அப்போ நீ என்னத்துக்கு எது பேசுகிற? நீயே உங்கள் அப்பனுக்கு 2வது பொண்டாட்டியோட பொண்ணு. ஆமாம். அப்போ ஆமாம். அப்போ வந்துட்டு நீ வந்து உங்கள் அம்மா தெலுங்கு. அப்போ இந்த ஆள் இப்படி பேசும்போது நீ நல்ல பொண்ணானா? நீ படித்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்து கையில் வலியோ அந்த வலி வந்துட்டு படித்த பொண்ணு. அப்போ நீ என்ன பண்ணணும்? நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது சீமான். முதல்ல எப்படி இருந்தாலும் இப்போ நான் இருக்கிறேன், நீங்கள் வந்து இப்படிலாம் பேசுறது நல்லது இல்லைன்னு சொல்லியிருந்தா அந்த பொண்ணை நம்ம பாராட்டலாம். ஆனால் கூட சேர்த்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணுது பாருங்கள். அப்போ வந்துட்டு இவங்களுக்குலாம் என்ன பெண் அந்தோட இது இருக்குது, ஒரு உணர்வு. நான் ஒரு பெண் எப்படி நம்ம ஒரு நம்மளோட கூட இருந்தால் ஒரு அக்கா தங்கச்சியை நினைக்கலாம், இல்லைன்னா அந்த பொண்ணு எனக்கு வந்து ஒரு மக மாதிரி நான் நினைக்கலாம். அந்த விஜயலட்சுமி, ஏன்னா எனக்கு அந்த வயசில் பொண்ணு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்கள நம்ம திட்டும்போது ரசிச்சுட்டு இருந்தால் நாளைக்கு நம்மளையும் திட்டுவான், நம்ம பிள்ளையும் திட்டுவான். இப்போ இந்த காளியம்மாலெல்லாம் நான் நிஜமாக இஸ் அ குட் ஸ்பீக்கர். நான் வந்து அதில் வந்து தப்பு நல்ல பேச்சாளர். படிச்சும் இருக்காங்க. காளியம்மாள் படிச்சிருக்காங்க. படித்த பெண்ணை வந்துட்டு இந்த மாதிரி இந்த பொறுக்கி பின்னால் போயிட்டு இருக்கிறது ரொம்ப தவறு. அன்றைக்கி அந்த பெண்கள் யாரெல்லாம் அவங்க கூட உட்காந்துட்டு அந்த ஆள் பேசின பேச்சுக்கு வந்து சிரிச்சிட்டு கையை தட்டிட்டு இருந்தாங்க பாருங்கள். இதை விட வேறு இது கிடையாது. இவங்கெல்லாம் நீங்களாம் எதுக்கு அரசியலுக்கு வரீங்க? மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான். இப்போ பெண்களுக்கு எதனா பிரச்சனை வந்தாலோ எதனா நடந்தால் அந்த பெண்களுக்காக பேசுறதா. இப்போ நானெல்லாம் அரசியலுக்கு எதுக்கு வரேன்? எனக்கு ஒன்றும் தேவையில்லை காசு சம்பாதிக்கணும். நீ பாரு, அந்த அரசியலில் சம்பாதிச்சவங்க குடும்பம் எதுவுமே உருப்படாது. அவங்க சாவு கூட ஒரு கொடூர சாவாக இருக்கும். தத்ரம் பிடிச்சவனுக்கு அவங்க நினச்சிக்கிறாங்க ஏதோ அரசியல் வந்து கோடியாக சம்பாதிச்சா எல்லாத்தையும் மிரட்டலாம், எல்லாத்தையும் தூக்கி மிதிக்கலாம்னு நினச்சேன். நான் என் மனசாட்சி என்ன பேச சொல்றதோ பேசுகிறேன், தைரியமாக எதிர்க்கிறேன். இப்போ சீமான் உனக்கு வந்து 30 லட்சம் மெம்பர்ஸே இருக்கட்டும், 30 லட்சம் பேர் என் வீட்டுக்கு வந்தாக்க நான் அதை பற்றி கவலையப்பட மாட்டேன். நீ என்னை தொட்டானா நீ தான் அழிவ.